கண்களையும் மீட்பது கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல கூட நாங்கள் ஒரு சின்ன கூட்டமாக உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்காக நீங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற அவர்களுக்காக வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அத முழுமையான ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நேரங்களை அவர்களுக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளதாக மாத்தி தாருங்க. எடுத்து நடத்துகிற சகோதரி செல்வி உடைய கிருபையின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இதே போல அநேகரை இந்த காணாமல் போன ஆடுகளை எல்லாம் உடைய மந்தைகள் கொண்டு வருகிறவர்களாக நாங்கள் மாத்திரம் இல்ல, இந்த பிள்ளைகளும் அந்த 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 ஊழியத்துல அவர்கள் நடக்க நீங்க அவர்களுக்கு கிருபை தாருங்க. இந்த நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவர் பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவு ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா நேத்து குட் ஃப்ரைடே, நாளைக்கு ஈஸ்டர் இருந்தாலும் இடையில இருக்கிற இந்த நேரத்துல நீங்க இந்த அட்டன் பண்றதுக்காக நான் ஆன்ட்டி உங்களை ரொம்ப தேங்க் பண்றேன். ஆஹ் எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பையன் உண்டு. அதனால நான் என் பையன்கிட்ட என்ன பேசுவேனோ நான் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இதை நான் ஒரு அட்வைஸ் பண்ற டோன்ல, நான் அந்த அட்வைஸ் பண்ற டோன்லயே நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. உங்க கூட உங்க பேரண்ட்ஸ் இருந்தா எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு உங்களோட ஒரு ஆன்ட்டி யாராவது உங்களுக்கு பிரியமானவங்க யாராவது இருந்தா உங்க கூட எப்படி பேசுவாங்க, நீங்க அப்படி சஜஷனா எடுத்துக்கோங்க. அட்வைஸ் டோன்ல எடுத்துக்காதீங்க. செல்வியை ஷேர் பண்ணுங்கப்பா. பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட போடுங்க. ஓகேக்கா, நான் கவனிக்கவே இல்லை நீங்க அனுப்பிவிட்டத. நான் ஓகேக்கா, ஒரு செகண்ட் வந்து பிரச்சனை பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் செல்ஃப்லெஸ்னஸ். எப்படி அக்கா பவர் பாயிண்ட் தான் அனுப்பலை. ஓ வந்து ஓ ஓ வந்திருக்கு வந்திருக்கு வந்திருக்கு. சாரி சார். அனுப்பியிருக்கேன். இல்ல, ஏன் தப்பு தான். நான் லாஸ்ட் மினிட்ல அனுப்பக்கூடாதுல்ல, கொஞ்சம் முன்னாடி அனுப்பியிருக்கணும். நான் அவ்வளோ ரெடியா இல்லை, அதுதான் பிரச்சனை. நான் லாஸ்ட் மினிட் ஆக்கியிருக்கேன். ஓகேக்கா. செல்வி, இதுதான் ஃபுல் ஸ்கிரீன்னா இப்படி இப்படி இப்படிதான் வரும் மேடம். ஓகேடா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போட்டுருங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. அடுத்த ஸ்லைடு. இதுல ஃபர்ஸ்ட் ஆன்ட்டி 2 பிக்சர் ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு 2 சாண்ட்விச், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு பிரெட்டு ஒரு பேக்கெட்ல மடிச்சு இருக்கு பாத்தீங்களா. நாங்க இங்க ஒரு 25 வீடு இருக்கிற ஒரு இதுல, ஆன்ட்டியும் ஒரு வீட்டுல நாங்க இங்க குடியிருக்கிறோம். நாங்க எங்க வீட்டை விட்டு கீழே இறங்கி போகும்போது இந்த பிரெட்டை டெய்லி பார்க்கலாம். டெய்லி இந்த ஒரு பாக்கெட்டு, ஒரு ஒரு ஸ்லைஸ் அந்த பிரெட் சாண்ட்விச் ஒவ்வொரு நாளும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு செல்வி. ஃபர்ஸ்ட் அடுத்தது. இந்த இந்த பிரெட் பாத்தீங்கன்னா டெய்லி இருக்கும். அவங்க என்ன கிளீன் பண்றாங்களோ அப்ப அதெல்லாம் போயிடும். இப்ப 3 நாளா அவங்க அந்த இடத்த பெருக்கலைன்னா 3 இந்த பாக்கெட் இருக்கும். யாரோ ஒரு பிள்ளை, இந்த இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள யாரோ ஒரு பிள்ளையோ பையனோ அவங்க அம்மாவை கொடுத்து அனுப்புற சாண்ட்விச். இது எல்லாரும் நடக்கிற வழி கிடையாது, சைட்ல இருக்கிற வழி. இது வழியா யாரும் ரொம்ப பேர் போக மாட்டாங்க. அந்த வழியில இருக்கிற இடத்துல டெய்லி மத்தியானம் அவங்க ஸ்கூல் விட்டு இத இங்க தூர போட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. யாரை இவங்க ஏமாத்துறாங்க? தினம் அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குற அந்த சாண்ட்விச் பிரெட்டை 2 நாள் முன்னாடி தான் நான் இதை போட்டோ எடுத்தேன். இதுக்கு பக்கத்துல இன்னொரு நியூஸ் ஆன்ட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். பிரின்சின்ற 23 வயசு எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு ஹைதராபாத்ல இருக்கவ என்னன்னா சூசைட் பண்ணிக்கிட்டா. எதுக்குன்னு கேட்டா, அவங்க அம்மாவும் பாட்டியும் இவளை வீட்டுல
அவ ஒரு புதுசா ஒரு பூனை எடுத்துட்டு வந்திருக்கா இங்க இருந்து வெளியில அடாப்ட் பண்ணி. அந்த பூனைய வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த பூனை வந்ததுலேருந்து இந்த பிள்ளைக்கு பயங்கர அலர்ஜிக் சிம்ப்டம்ஸு. ரொம்ப கோல்டு, காஃபு ஸ்டாப்பே ஆகல. நிக்கவே இல்ல. அந்த கோல்டும், காஃபும் அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு இருமல உண்டாக்குச்சு. எவ்ளோ பெரிய மெடிசின் எம்பிபிஎஸ் படிச்ச 23 வயசு பிள்ளை வந்து இந்த காரியத்த செய்திருக்கிறா. அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க செல்வி. ஒரு ட்ரெயின் வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ சின்னது. हम सिविक साइंस की बात करते हैं। यहाँ पे 10th के बच्चे थे। அக்கா ஷேர் ஆயிருக்கா இப்படி? இல்ல இதுல வரலம்மா, இதுல வரல. பிபிடி தான் இருக்கு, வீடியோ வரலடா. फुल साइंस की स्क्रीन बात करते हैं। यहाँ पे 10th के बच्चे थे जो जा रहे हैं मनाली के टूर में घूमने के लिए। मैंने उनको बोला कचरा उठाने के लिए, इनफैक्ट उनके सामने मैंने भी उठाया कचरा, है ना, उनको बताने के लिए, और बोला कि ये पब्लिक प्रॉपर्टी है ना, इस तरह बिहेव नहीं किया जाता है। यही वो बंदे हैं जो आगे चल के इंस्टाग्राम पे, ट्विटर पे पोस्ट करने वाले हैं। मैं इन्हें ब्लेम नहीं कर रहा हूँ, मगर इतना बेसिक नॉलेज तो होना ही चाहिए। इस तरह की गंदगी नहीं फैलानी चाहिए। हम सिविक साइंस की बात करते हैं। यहाँ पे 10th की திருப்பி அந்த இதுக்கு பவர் பாயிண்ட் அடுத்ததுக்கு போயிருங்க, அடுத்த ஸ்லைடு. இப்ப நீங்க பார்த்த 3 காரியம். ஒண்ணு, அம்மா செஞ்சு கொடுக்குற பிரெட்டை கீழே போட்டுட்டு போறது, சாப்பாட. அடுத்தது, அம்மா வந்து அம்மாவும் பாட்டியும் தன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு பூனை வளர்க்க கூடாதுன்னு சொன்னதுக்கு தான் உயிரையே இது பண்ண ஒரு பிள்ளை. ஒரு பிள்ளைய பாக்குறோம். அடுத்தது இந்த ட்ரெயின், இந்த கம்பார்ட்மெண்ட் பாத்தீங்க, அவங்கெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மணாலி, குழு மணாலிக்கு டூர் போறாங்க. எப்படி எவ்வளவு குப்பை போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க என்ஜாய் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, தனக்கு தனக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ, தனக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ, இந்த இந்த பிரெட்டை போட்ட பிள்ளை கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க அம்மாவால அவ்வளவுதான் காலையில செஞ்சு கொடுக்க முடியுமா இருக்கும். ஏன்னா அவங்களும் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. இங்க நிறைய பேர் இங்க காலையில எங்களுக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் பஸ் வந்துரும், ஸ்கூல் பஸ் 6 மணிக்கு வந்துரும் இந்த ஊர்ல. அப்ப எவ்வளவு சிரமம். அந்த அவங்க அம்மாவுக்கு இவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா இருக்கும். எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில கொடுக்குறாங்க? அந்த பிள்ளை சாப்பிட்டு நல்ல உடம்பு தெம்பா வந்து படிக்கிற பாடங்கள் வந்து நல்லா இது பண்ணணும், அதுக்கு உள்ள போகணும், நல்ல எனர்ஜெட்டிக்கா தான் பிள்ளை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைக்கும், இந்த எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அது நீட் பாஸ் பண்ணி அது அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம தன்னோட பிளஷர், தனக்கு தனக்கு எது வந்து சந்தோஷத்தை கொடுக்குதோ அது மறுக்கப்படும் போது தான் உயிரையே எடுத்துக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு டிஜெக்ட் ஆயிட்டா அவ. அதே மாதிரி அடுத்து ட்ரெயின்ல பாத்தீங்க, ட்ரெயின்ல அவர் சொல்றாரு அது சிவிக் சென்ஸ்ன்னு. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கி எப்படி உங்களுக்கு ஒரு கிளீனான கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணணும்னு உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ, அடுத்து வர்றவங்களுக்கும் அதே உரிமை இருக்குல்ல. அவங்களோட எண்ணம் என்ன, இவங்க இறங்கின அப்புறம் படிக்காத ஒரு ஏழை
வந்து அந்த இடத்த கூட்டுவாங்கல்ல, கூட்டி பெருக்குவாங்க. அந்த ரயில்வேஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஏழை யாரோ ஒருத்தவங்க செய்வாங்கல்ல, செய்யட்டும். அது ஒருவேளை என்னோட அம்மாவோ அப்பாவோ என் கூட பிறந்தவங்களா இருந்திருந்தா, நான் அந்த மாதிரி ஒரு ஏழையா இருந்திருந்தா, அப்படி யாருமே யோசிச்சே பார்க்கறது இல்ல. அதுதான் வந்து செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட், அடுத்த ஸ்லைடு செல்வி. செல்ஃபிஷ்னஸ்னா a person excessively concerned with their own welfare, pleasure, disregarding the needs, feelings or rights of others. யார் ஒருத்த வந்து அதை பத்தி ரொம்ப ஜாஸ்தியா, என்னை பத்தி நான் வந்து நினைக்கதான் செய்யணும். ஆனா நான் எப்போதுமே முழு நேரம் நான் என்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், நான் எந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணணும், நான் எதை பார்க்கணும், நான் எப்படி ஹர்ட் ஆயிடக்கூடாது, இதையே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது எந்த எந்த இதுல அடுத்தவங்கள பத்தி கேரே பண்ணாம நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க, நம்ம படிக்கிற இடத்துல இருக்கவங்க, நம்ம சமுதாயத்துல, நம்மள சொசைட்டில சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம முழு நேரம் நான் என்னை பத்தியே என்னோட காரியங்களையே நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு பேர் என்னன்னா சுயநலவாதி, செல்ஃபிஷ்னஸ். ஆனா பைபிள் சொல்லுது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3-4 வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறர்க்கானவைகளையும் நோக்குவானாக. நீ உன்னையே பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, மற்றவங்களையும் யோசித்து பாரு. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவங்க ஏழையோ பணக்காரங்களோ என்னோட என்ன மாதிரியே அடுத்தவங்களுக்கும் எல்லா கஷ்டமும் எல்லாம் இருக்கும்னு நினைச்சா நான் அப்படி குப்பைய போட்டுட்டு வரமாட்டேன். என்ன மாதிரியே எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு செய்யறாங்கன்னு நினைச்சானா அந்த சாண்ட்விச்சை கீழே டெய்லி குப்பையில போட்டுட்டு போக மாட்டேன். அது யாருக்கும் பிரயோஜனப்படாம பண்ண மாட்டேன். என்னோட நல்லதுக்காக தான் எங்க அம்மா எனக்கு சொல்றாங்க, எங்க பாட்டி எனக்கு சொல்றாங்கன்ற அந்த புத்தி எனக்கு இருந்ததுன்னா, என்னோட பிளஷருக்காக என்னால அந்த பூனைக்குட்டிய வச்சுக்க முடியலனாலும் நான் வந்து அதை பொறுத்து போயிருப்பேன். ஆனா நான் மெடிசின் படிச்சு கூட அந்த ஞானம் இல்லை. ஏன்னா என்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது, என்னதான் எனக்கு இஷ்டம், எனக்கு வந்து எல்லாமே சரியா நடக்கணும், எனக்கு ஒண்ணு கூட தப்பா நடந்த கூடாது. அதுதான் தப்பு. அததான் ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நான் என்னோட காரியத்தினால மத்தவங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் வருது, மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு பார்த்தா அன்பு இல்லாத தனம். அன்பு எந்த இடத்துல அன்பு குறைவா இருக்கோ இது எல்லாமே வரும். ரோமன்ஸ் 12:10 அது இங்கிலீஷ்ல சிம்பிளா எப்படி சொல்லுதுன்னா, தமிழ்ல கூட அவ்வளவு சரியா இல்ல, இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா, லவ் ஈச் அதர் லைக் ஃபேமிலி அண்ட் புட் அதர்ஸ் நீட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பிஃபோர் யுவர் ஓன். எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நினைச்சு பார்க்கணும். என் ஓன் ஃபேமிலி மட்டும் இல்ல, என் ஃபேமிலி மாதிரி எல்லாரையுமே நான் அப்படி அந்த மாதிரி நினைக்கணும். இந்த செல்ஃபிஷ்னஸ்க்கு மெயினா 2 காரியம் இருக்குது. ஒண்ணு ஃபியர், ஒரு பயத்தினால வர்ற செல்ஃபிஷ்னஸ். எனக்கு இது கிடைக்காம போயிருமோ, எனக்கு இது முடியாம போயிருமோ. இந்த ஓடி போய் சீட்டு போடுவாங்க, பஸ்ல எல்லாம் சீட்டு போடுவாங்க பாத்துக்கோங்களா, எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா அப்புறம் நான் நிக்கணுமே, அதனால ஓடி போய் அதுவும் விண்டோ சீட் எடுத்துக்கிறது. அது யார் பக்கத்துல வயசானவங்க இல்ல சிக்கானவங்க யார் நின்னாலும் நிக்கலனாலும் அதெல்லாம் நம்மளை பாதிக்கல. நான் வந்து நல்லா வந்து சேஃபா உட்காந்துக்கணும், நல்லா உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் இப்ப இங்க இந்த இடத்துல கோவிட் வந்துச்சு. அந்த 2020 அப்ப கோவிட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டைம்ல அப்பதான் வந்து அந்த ஹேண்ட் சானிடைசர்னு வேற, அதுக்கு அப்ப வேக்சின் எல்லாம் கண்டுபிடிக்கல. எல்லாருக்கும் உயிர் பயம், எனக்கும் பயம், உங்களுக்கும் பயம், நம்மளுக்கு வந்துருமோ கோவிடு, நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனா இந்த இந்த ஊர்ல இருந்த ஷெல்ஃப்ஸ்ல அப்பதான் சானிடைசர் வந்துச்சு, அவ்வளவு காஸ்ட்லியா இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் 10
அப்பதான் அது சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தான் சப்ளை இருக்கு. ஆனா ஒரு குடும்பம் வந்தா அவங்க 10. ஏன்னா அவங்க வந்து தங்கள பாதுகாத்துக்கணுமா. அது எவ்வளவு ஒரு செல்ஃபிஷ்னஸ், எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். நீங்க மட்டும் இத்தனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப மத்தவங்களுக்கு எப்படி ஹேண்ட் சானிடைசர் கிடைக்கும்? அப்ப மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, உங்களுக்கு வாங்குறதுக்கு தகுதி இருக்கு, காசு இருக்கு, உங்களுக்கு அவ்ளோ ஸ்மார்ட்னஸ். நான் ஓடி போய் டக்குன்னு எந்த கடையில இருக்குன்னு பார்த்தா, அவ்வளோத்தையும் அள்ளி அதான் ஒருத்தவங்க கீழ அந்த அந்த பிக்சர போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஏன்டா எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போயிட்ட. உனக்கு உனக்கு வராது. இப்ப எனக்கு வந்தா அது உனக்கு வந்துருமே. எனக்கு வரும்ல. என்ட்ட சானிடைசர் எனக்கு ஸ்டாக் இல்ல. நான் வாங்கலன்னா, எனக்கு கோவிட் வந்தா, அது எப்படியும் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் தானே. அப்ப காத்துல தானே வரும். அப்ப உனக்கு வந்துருமேன்னு கேட்டாங்க. அப்ப எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். நம்ம மத்தவங்கள குறிச்சு யோசிக்காம செய்யறது. இன்னொன்னு இந்த பயம் வரும்போது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதான்னு வரும்போது கூடவே சேர்ந்து அந்த பொறாமையும் வந்துரும் நமக்கு. நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சவுல் ராஜன் தான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இவன் ஆக்சுவலா இவன் நல்ல வாரியர், இவன் வந்து நல்ல வீரன். ஆனா இன்னொருத்தன் தன்னோட கொஞ்சம் பெட்டரா இருக்கிறான்னு அந்த பயம் வந்துருச்சு. ஆண்டவர் இவனுக்குன்னு ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு. அத புரிஞ்சு கொள்ளாததான் இந்த பயத்தை உண்டாக்குது. நம்ம நிறைய நேரத்துல ஏன் நம்ம செல்ஃபிஷ் ஆகுறோம்னா, ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு தான். எனக்கு நிச்சயம் கொடுப்பாரு. அவருக்கு பிரியமா நான் நடக்கும்போது நிச்சயம் எனக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுப்பாருன்ற அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை இல்லாம அடுத்தவங்க மேல பொறாமைப்படுறது. அதனால அவங்களுக்கு முன்னாடி அது எனக்கு கிடைக்கணும், அதை நான் எப்படியாவது செக்யூர் பண்ணிக்கணும்னு அப்படி நினைக்கிறது. ஆனா நிச்சயமா ஆண்டவர் வந்து பொறாமை உள்ளவங்களை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சதா சரித்திரமே இல்லை. பைபிள் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இத மாதிரி இருக்கிறவங்கள ஆசீர்வாதமே அவங்களுக்கு கிடைக்காது. இன்னொன்னு, 2வது காரியம் வந்து லேக் ஆஃப் எம்பத்தி. எம்பத்தினா அனுதாபப்படுறது, பரிதாபப்படுறது இல்ல. பரிதாபம்னா சிம்பத்தி. ஒருத்தவங்க கீழே ரோட்ல உளுந்து கிடக்குறாங்கன்னா, ஐயோ அச்சச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம்ல, அது சிம்பத்தி. அந்த சிம்பத்தி கிடையாது, லேக் ஆஃப் எம்பத்தி. அனுதாபம்னா போய் அவங்க தூக்கி விடுறது. இப்ப நான் அந்த இடத்துல உளுந்திருந்தேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன், என்ன ஒருத்தவங்க தூக்கி விடணும்னு நினைப்பேன். அதை நம்ம செய்யறது தான். அதை நம்ம ஒருத்தவங்களோட புட்டிங் யோர் செல்ஃப் இன் சம்மன் எல்சஸ் ஷூ. நம்மளை வந்து அடுத்தவங்க நிலைமையில வச்சு பாக்குறது. நான் அந்த நிலைமையில இருந்தா அப்ப நான் என்ன செஞ்சிருப்பேன், அதை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து எம்பத்தி. இப்போ ஒரு சின்ன, நீங்களாம் ஸ்கூல்ல படிப்பீங்களா இருக்கும், இல்ல காலேஜ்ல இருப்பீங்களா இருக்கும். ஒருத்தவங்க நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ்ல நீங்க 90 வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கூட இருக்கிற ஒரு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டோ இல்ல சும்மா சாதாரண உங்க கிளாஸ்மேட்டோ ஒரு 30 மார்க் வாங்கி அழுதுட்டு இருந்தா நீங்க போய் உங்க 90 அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுவீங்களா? நீங்க செலிப்ரேட் பண்ணாம அமைதலா இருந்து அவ தோள் மேல கைய வச்சு, பரவாயில்லப்பா நெக்ஸ்ட் டைம் நல்லா எடுத்துருவேன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் அனுதாபம். அவங்க கூட நான் அந்த 30 மார்க் எடுத்திருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? நான் அப்படி உட்கார்ந்து இன்னொருத்தவங்க செலிப்ரேட் பண்ணா எனக்கு எப்படி இருக்கு என் பக்கத்துல? உங்களுக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அது அடுத்தவங்களை பாதிக்கும் போது அதை செலிப்ரேட் பண்ணாம இருக்கீங்க பாத்தீங்களா, அத அந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டாம இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் செல்ஃப்லெஸ்னஸ். நீங்க செல்ஃபிஷா நீங்க அந்த இடத்துல செய்யலாம். ஆனா செய்யாம நீங்க அதை அமைதியா அந்த இடத்துல இருக்கும் போதுதான் அதுதான் ஆண்டவர் பிரியப்படுற காரியமா இருக்குது. இது இல்லாத போது அந்த செல்ஃபிஷ்னஸ், இந்த அடுத்தவங்க மேல அந்த அனுதாபம் இல்லாத போது, ஒரு பயம் வரும்போது, ஒரு இன்செக்யூரிட்டினால வர்ற பயத்தினாலதான் இந்த செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப வருது. நீங்க எல்லாருமே, நான் நினைக்கிறேன் இங்க உள்ளவங்க எல்லாருமே 1997ல இருந்து 2012ல பிறந்தவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜென் ஜியா இருப்பீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றாங்க, ஜென் ஜி. ஆனா ஜென் ஜி கிட்ட நிறைய பிரச்சனை என்ன பாக்குறாங்கன்னா, ஜென் ஜி வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறாங்க. நான் உங்களை யாரையும் நான் பர்டிகுலரா சொல்லல. இது வந்து ஒரு பொதுவான அது அவங்க பார்த்த ஃபைண்டிங் என்னன்னா, வந்து ரொம்ப செல்ஃபிஷ். என்னோட பர்சனல் நீட்ஸ்,
நான் என்னோட ஹாப்பினஸ், என்னோட மென்டல் ஹெல்த், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடக்கூடாது, நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு தேவைப்படுறதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற வந்து குரூப் தான் இந்த ஜென்சின்னு சொல்றாங்க, ஜெனரேஷன் ஜி. அதுக்கப்புறம் இதுல இவங்க கிட்ட என்ன ரொம்ப பாக்குறாங்கன்னா டிஜிட்டல் நார்சிசிசம். நார்சிசிசம்னா யார் தன்னைத்தானே ரொம்ப நேசிக்கிறாங்க, தன்னை தான் நேசிப்பாங்க, வேற யாரையும் பிடிக்காது அவங்களுக்கு, தன்னைத்தானே ரொம்ப நேசிப்பாங்க. அப்படி உள்ளவங்கள நார்சிசிஸ்டிக் பர்சன்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஜென்சிக்கு என்ன பிரச்சனைனா டிஜிட்டல் நார்சிசிசம். எப்பொழுதும் தங்களை சோசியல் மீடியால ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன், எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன், எந்த ஊருக்கு நான் டூர் போனேன், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி என்ஜாய் பண்றேன் அப்படின்னு தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த டிஜிட்டல் நார்சிசிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதாம். இன்னொன்னு கம்யூனிகேஷன், ஜென்சியோட கம்யூனிகேஷன் பார்த்தா ரொம்ப ரூடு. அதுக்கப்புறம் எதிர்த்து பேசுறது, எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்றது கிடையாது, அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா ஒரு 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 டிபேட் பண்ற மாதிரியே ஒரு மனநிலைமை. யார் பேரண்ட்ஸ் சொன்னாலும், டீச்சர்ஸ் சொன்னாலும், அவங்களோட வயசுல மூத்தவங்க சொன்னாலும் அதை வந்து பிரேக் பண்ணணும். அவங்க சொல்ற பாயிண்ட் தப்பு, இப்படி இல்லை, எனக்கு ஜாஸ்தியா தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கம்யூனிகேஷன்லயே ஒரு பணிவு, ஒரு தாழ்மை கிடையாது அப்படின்றத வந்து ரொம்ப இப்ப பாக்குறாங்களாம். அதே மாதிரி ஒர்க் பண்றவங்க, இப்ப இந்த 1997 பிறந்தவங்கன்னா இப்ப வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பெரிய ஒர்க் பிளேஸ்ல வந்து லாயல்ட்டி கிடையாது, பெரிய நம்பிக்கை கிடையாது. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கம்பெனினா அந்த கம்பெனிக்கே விசுவாசமா வேலை பார்ப்பாங்க, அந்த கம்பெனியில சேர்வாங்க, ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அந்த கம்பெனிக்கே உழைச்சு இது பண்ண, அந்த கம்பெனியில நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் எவ்வளோ அதுல பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே இருப்பாங்க, அந்த கம்பெனிக்கே லாயல். ஆனா இந்த ஜென்சி பசங்க வந்து இன்னைக்கு இருப்பாங்க, இன்னைக்கு வேலை செய்வாங்க, அந்த கம்பெனி கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுற மாதிரி இருந்தா டக்குன்னு உடனே ரிசைன் பண்ணிட்டு அடுத்த கம்பெனி. அது அவங்க கிட்ட பெரிய நம்பிக்கை, பெரிய லாயல்ட்டி கிடையாது. அது அது ஏன் இந்த இந்த காரியங்கள்லாம் ஏன்னா தன்னை போல பிறரை பார்க்காத அந்த கம்பெனி நடத்துறானே, அவன் நிலைமையில இருந்து என்னை வச்சு பார்த்தா நான் இப்படி எம்ப்ளாயீஸ் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும், நான் இப்போ ஒரு பிசினஸ் ரன் பண்றேன், இப்போ என்னோட எம்ப்ளாயீஸ் இப்படி என் கம்பெனி விட்டு போனா, அடுத்தவங்க நிலைமையில இருந்து தங்களை வச்சு பார்க்கறதே இல்லை அப்படின்னு தான் இந்த ஜென்சிய சொல்றாங்க. அதனால நீங்க யாருமே இப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்படி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட அவங்க கிட்ட இருந்து உங்களை கொஞ்சம் நீங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா யாரு தன்னை பத்தியே தான் 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 புகழ் பேசிக்கிட்டு தன்னோட கம்ஃபர்ட்ஸ் அதையே பேசுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க சேர சேர நம்மளுமே அவங்களோட அந்த அந்த குவாலிட்டி எல்லாம் நமக்கு வர்றதுக்கு, ஓஹோ நம்ம தான் நம்மள ப்ரையாரிட்டியா வச்சுக்கணும், வாழ்க்கையில நம்மளதான் முதல்ல வச்சுக்கணும், யாரு கெட்டு போனாலும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கே தெரியாம நமக்குள்ள வந்துரும். அதனால நீங்க ஆண்டவரோட பிள்ளைங்க வந்து நிச்சயமா இத வந்து நீங்க மைண்ட்ல வந்து டக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இது இருக்கணும். நம்ம அதுல ஒருத்தவங்களா இருந்துடவே கூடாது. நீங்க இந்த இந்த பைபிள்லயே மோஸ்ட் நார்சிசிஸ்டிக் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா சாம்சன். ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு பலத்தை கொடுத்திருந்தார், சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த், நார்மல் ஸ்ட்ரென்த் இல்ல, அவனுக்கு கொடுத்த சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த். ஆனா அவன் எல்லாத்தையும் அவனுக்கு எதுக்காக கொடுத்தாரு, இஸ்ரவேலை மீட்கும்படியா அவனுக்கு ஆண்டவர் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு. ஆனா ஒரு தடவை கூட நீங்க போய் இன்னைக்கு ஜட்ஜஸ் அந்த நியாயாதிபதிகள்ல போய் வாசித்து பாருங்க, ஒரு தடவை கூட அவன் வந்து தன்னோட ஜனங்களை மீட்கிறதுக்காக அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணல. ஆனா தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, தனக்கு எதிராக யாராவது வந்தாங்களா உடனே 300 நிறைய பிடிச்சி அதோட வாழை இது பண்ணி அந்த எதிரிகளோட வெள்ளாமையில விடுவான். ஏன்னா இவனுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்ட்டு. அப்ப இவன் இவன் எல்லாமே கடைசி கேக்குறான் பாருங்க, என் கண்ணு போயிடுச்சு அதுக்கு நான் பழி வாங்கறதுக்கு, லாஸ்ட் சாகுற வரைக்கும் he was a narcissist.
தன்னைதான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தான். யாரு தான் நானுன்னு சொல்றாங்களோ அவங்க லைஃப் வந்து அப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல முடிஞ்சு போகுது. நம்ம வந்து எப்பவுமே அடுத்தவங்க மேல கரிசனை உள்ளவங்களா, என்ன மத்தவங்களோட நிலைமையில வச்சு பாக்குறவங்களா, என் கூட இருக்கிறவங்கள நிலைமையில என்ன நான் வச்சு பாக்குறவங்களா இருக்கணும். இந்த லாசருவும் செல்வந்தனும் நமக்கு தெரியும்ல, அந்த ரிச் மேன் அண்ட் லாசரஸ். அவன் ஒன்னும் பெருசா ஒண்ணுமே அவன் செஞ்சிருக்க வேண்டாம். அவன் வீட்டுல எவ்வளவோ சமைச்சிருப்பாங்க. ஆனா அந்த வாசல்ல இருந்த அந்த ஒரு ஏழை மனுஷனுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுங்கன்னு யார்கிட்டயா சொல்லியிருந்தா அவன் நரகத்துக்கு போயிருக்க மாட்டான். அவன் வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டான். என்ன நினைச்சிட்டான், நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ரிச்சா இருக்க பிறந்தவங்க, நம்மளுக்கு அடுத்தவங்கள பத்தி கவலை இல்லை, தன்னை பத்தியே யோசிச்சிட்டோம். ஆனா தான் நினைச்சு பார்த்துருந்துருக்கணும், நான் ஒரு வேளை அந்த மாதிரி உடம்பெல்லாம் புண்ணு புடிச்ச ஒரு ஏழை மனுஷனா ஒருத்தன் வீட்டு வாசல்ல இருந்தா நான் என்ன எதிர்பார்த்திருப்பேன்? ஒரு வாய் சாதம் சாப்பாடு எதிர்பார்த்திருப்பேன்ல. அப்ப அவன் வந்து தன்னை வந்து அவன மாதிரி யோசித்து பார்க்காததுனால அது அவனை கொண்டு போய் நரகத்திலே விட்டுருச்சு. அதனால நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது, நம்ம எவ்வளவு தூரம் தன்னலம் இல்லாம இருக்கிறவங்களா இருக்கணும். கலாத்தியர் 5:14 சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகிற என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த ஒரே ஒரு பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 613 லாஸ் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, இதை செய்ய இதை செய்யாத அப்படின்னு. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்து 613 கொடுத்தாரு. ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்றாரு, ஒன்னே ஒண்ணு, உன்னிடத்துல நீ யாரும் ஆண்டவர் வந்து இப்படி சொல்லவே இல்லை பாருங்க, உன்கிட்ட நீ அன்பு கூறு. அப்புறம் நீ எப்படி உன்கிட்ட அன்பு கூறியோ அது மாதிரி கூறு. உன்கிட்ட அன்பு கூறுன்றது ஆட்டோமேட்டிக், சொல்லவே வேண்டாம். எல்லாருக்கும் அவங்கவுங்கள பிடிக்கும். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மளே திட்டிக்க மாட்டோம், நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டோம், நம்மளே வந்து கண்டம் பண்ண மாட்டோம். நம்ம திருப்பி அதுல இருந்து வெளியில வந்துருவோம். ஏன்னா நமக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எப்படி உன் மேல எவ்வளவு அன்பு பாராட்டுற அதே மாதிரி அடுத்தவனையும் நீ அன்பு பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஒன்லி கமாண்ட்மெண்ட். ஃபுல்லா இந்த லா ஃபுல்லுமே இதுலயே அடங்கிருது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இந்த தன்னலம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாம அது பண்ணவே முடியாது. அது ஒரு வாய் தண்ணியில இருந்து நம்மளோட உயிரே கொடுக்கிற அளவு வரைக்கும் சாக்ரிஃபைஸ் இருக்கு. எல்லா டைப்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஒரு சின்ன டம்ளர் தண்ணி அது கொடுக்கறதுல இருந்து ஒரு உயிரியே கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த காரிடன் பூமன் ஒருத்தவங்க ஹாலண்ட்ல இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்காட்லாண்ட்ல, அது ஹாலண்ட்ல வந்து ஒரு வாட்ச் மேக்கரா இருந்தாங்க. அவங்க வந்து தண்ணியே அந்த இடத்துல வந்து யூத ஜனங்கள் எல்லாம் ஜெர்மனி நாக்சி ஹிட்லர் அவங்களோட ஆளுங்க அழிச்சப்ப 6 பேரை அவங்க காப்பாத்தினாங்க. அவங்க 6 பேரை காப்பாத்தி தான் வீட்டுல வச்சது நிமித்தமா இவங்க வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் கொண்டு போகப்பட்டு இவங்க அப்பாவையும் இவங்க அக்காவையும் இழந்து போனாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காரிடன் பூமன் நீங்க போட்டு வாசித்து பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு. அது வந்து அல்டிமேட் சாக்ரிஃபைஸ். ஒருத்தவங்கள இன்னொரு 6 பேரை காப்பாத்துறதுக்காக அந்த 6 பேரும் காப்பாத்தப்பட்டுட்டாங்க. ஆனா நீங்க ஏன் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த காரிடன் பூமியும் அவங்க அப்பாவையும் அக்காவையும் கொண்டு போனாங்க. அவங்க அப்பாவும் அக்காவும் அந்த கேம்ப்லயே இறந்து போனாங்க. இவங்க மட்டும் வெளியில வந்து இவங்க வந்து ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க. ஆக்சுவலா ஏமாத்தி இவங்கள அந்த மாதிரி அந்த போலீஸ் வந்து இவங்களை புடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெர்மனி. இப்ப நான் தன்னலம் இல்லாம என்ன மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கும் போது அது ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாம செய்ய முடியாது. அதனால்தான் கலாத்தியர் 5:24 சொல்லுது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நான் நிச்சயமா என்னால ஒரு உதவி கூட யாருக்குமே செய்ய முடியாது.
நான் என்னையே யோசித்தேன், என் கம்ஃபர்ட் என் சந்தோஷத்தை யோசித்தேன்னா என்னால ஒரு உதவி தேவைப்படுறவங்களுக்கு நிச்சயம் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் அதை என்னால செய்ய முடியும். அதுவும் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி ரிவார்ட்ஸ். நான் வந்து யாராவது எனக்கு இதுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். இப்ப நிறைய பேர் நான் சொல்றத கேட்டிருக்கேன். கர்மா, நீ என்ன செய்யறியோ அது உனக்கு திரும்பி உன்கிட்டயே வரும். நம்ம பைபிள் வந்து கர்மா எல்லாம் பேசுறது கிடையாது, கர்மா கிடையாது. நீ எதை செய்யறியோ அதோட பலன் உனக்கு உண்டு. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த உலகம் ரெக்கக்னைஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்க செய்யற எவ்ரி ஸ்மால் சாக்ரிஃபைஸ் அது வந்து ஆண்டவரோட புஸ்தகத்துல இருக்குது. அதுக்கான ரிவார்டு இந்த உலகத்திலேயேவும் கொடுப்பாரு. உங்களுக்கு வேற மாதிரி ஃபேவர்ல கொடுப்பாரு. அதையே கொடுக்க மாட்டார். நீங்க யாராவது ஒருத்தவங்க பரீட்சை எழுதும் போது ஒரு பேனா அவங்களுக்கு சரியா இது பண்ணல, நீங்க டக்குன்னு உங்ககிட்ட இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா பெண்ணை கொடுக்குறீங்கன்னா உடனே உங்களுக்கு இன்னொரு நாள் ஒரு பிரச்சனை வரும், அவங்க ஒரு பேனா கொடுப்பாங்கன்னா அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வேற ஒரு சமயம் வேற ஒரு நீட்ல ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஃபேவரை நிச்சயமா ரிட்டர்ன் பண்ணுவாரு. ஏன்னா அவரு யாருக்குமே கடனாளி அல்ல, யாருக்குமே கடனாளி அல்ல. மனுஷர் மறந்து போவாங்க, ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நீங்க செய்யற ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஹெல்ப், சின்ன ஹெல்ப் கூட ஆண்டவரோட அப்படியே வச்சிருப்பாரு. ஓ, இந்த பிள்ளை செய்தது நான் வச்சிருக்கேன், இவளுக்கு நான் அந்த ஃபேவரை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 10:24 சொல்லுது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ரூத் பாத்தீங்கன்னா பைபிள்ல அவங்க மாமியார் வந்து வயசான மாமியார். அந்த அம்மா நீ உங்க வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க, அழகா போயிருக்கலாம். ஏன்னா இந்த அம்மா கூட வந்தா அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லை. ஆனா இவ என்ன யோசிக்கிறா, தான் மாமியார் நிலைமையில தன்னை வச்சு பாக்குறா, தான் மாமியார் பிளேஸ்ல தன்னை வச்சு பாக்குறா. அந்த அம்மா வயசான அம்மா, அது போய் இனிமே சம்பாரிச்சு சாப்பிட்டு, ஏன்னா வீட்டுல யாரும் இல்ல, ஹஸ்பண்ட் இல்ல, பையன்க 3 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்படி அவங்களோட லைஃப் அவங்க லீட் பண்ணுவாங்க, அவங்க பாவம் இல்ல அப்படின்னு நினைச்சு இந்த ரூத்து அந்த எம்பத்தட்டிக்கா போறான். அவங்களுக்கு மேல அனுதாபப்பட்டு அவங்க கிட்ட இருந்து எந்த ரிவார்டையும் இவ எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அம்மா வயசான அம்மா, பணம் காசு கிடையாது, திருப்பி ஊருக்கு வெறும் கையா போறாங்க. அவங்க என்ன இவளுக்கு செஞ்சிட முடியும்? ஆனா எதையுமே எதிர்பார்க்காம அவ போனப்ப ஆண்டவர் அவ மேல அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ கொடுத்து அந்த ஆண்டவரோட ஜீனியாலஜின்னு சொல்ற அந்த வம்சத்துல வந்து ஆண்டவர் ரூத்தோட வம்சத்துல வர்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்ல, எவ்வளவு பெரிய பாக்கியம். அவளோட சாக்ரிஃபைஸ வந்து ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது இது நான் செஞ்சா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்ல எனக்கு இதுக்கு திருப்பி ரிட்டர்ன் பணம் கிடைக்கும், இல்ல 4 பேர் மத்தியில எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், எப்படி நம்மளோட ஆட்டிடியூட் தான் பாக்குறாரு. யாருமே பார்க்காதப்ப நீங்க யாருக்காவது ஒரு ஃபேவர் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், நிச்சயமா ஆண்டவர் அது உங்களுக்கு எப்படி தருவாருன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்லைட் கிளாடிஸ் அயல்வாடுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சண்டே கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளாடிஸ் அயல்வாடுன்னு ஒரு ஒரு வீட்டு வேலை செய்யறவங்க, இந்த பிக்சர்ல இருக்காங்க பத்தியா, வீட்டு வேலை செய்யறவங்க. நான்லாம் உண்மையா சொல்றேன், அவங்க வந்து லண்டன்ல அப்படி வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 18 வயசு பிள்ளை. நான் வந்து எப்படி ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டாங்க 18 வயசுல, 28 வயசு வரைக்கும் போராடுறாங்க. 18 வயசுல ரட்சிக்கப்பட்டு நான் மிஷினரியா சைனாக்கு போகணும், ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பெரிய காசெல்லாம் கிடையாது, ஆனா அந்த வீட்டு வேலை செய்யற காசை ஃபுல்லா சேமிச்சு வச்சு அவங்க வந்து அந்த சைனா இன்லாண்ட் மிஷன் இருக்கு, அவங்க தான் மிஷினரிஸ் அனுப்புவாங்க. அவங்க கிட்ட போனா அவங்க சொல்றாங்க, நீ உனக்கு படிப்பறிவே இல்லை, உங்களை வந்து ஒரு எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டே இல்லாததால உங்களை அனுப்ப முடியாது அப்படின்றாங்க. ஆனா இந்த இந்த பொண்ணு கிளாடிஸ் அயல்வாடு தானே வந்து அங்க உள்ள சைனால ஒரு மிஷினரி ஒரு அம்மாவை கான்டாக்ட் பண்ணி, நான் வந்து உங்களுக்கு அவங்க ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு யாரோ உதவி செய்ய ஆள் தேவைப்படுது, நான் உங்களுக்கு உதவிக்கு வரேன்னு சொல்லி டிரான்ஸ் சைபீரியன் ரயில்னு
முன்னாடி இப்ப மாதிரி ஈஸி கிடையாது. அந்த லண்டன்ல இருந்து ரஷ்யா போய், ரஷ்யால இருந்து சைனா போய் சேர்றாங்க. அவ்வளோ இடையில பயங்கர வார் நடக்குது. அந்த நேரத்துல போய் அவங்க அப்படி போய் அந்த இடத்துல போய் சேர்றாங்க. எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அவங்களோட அந்த ஆசையெல்லாம் அடக்கி தான் நினைச்சதை வாங்கி சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. எல்லாம் கொஞ்சோண்டு அந்த கிடைக்கிற வீட்டு வேலை செய்யற கிடைக்கிற அந்த காசை ஃபுல்லா சேர்த்து சைனாக்கு போறாங்க. சைனாக்கு போய் அங்க அந்த ஜீனி லாசன்ன்ற அந்த மிஷினரி கூட இருந்து அவங்க ஒரு ஹோட்டல் மாதிரி அங்க ஒரு சின்ன இன்னுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தொடங்கி 4 பேருக்கு அதுல சுவிசேஷம் சொல்லி அங்க ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டரா அவங்க மாறி. நீங்க போய் இதை போட்டு பார்த்து படிச்சு பாருங்க. நீங்க ஆல்ரெடி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜாப்பனீஸ் ஒரு ஆக்கிரமிக்கிறாங்க. ஒரு பெரிய போர் நடக்குது. அப்ப தான் உயிரையும் பொருட்படுத்தாம தான் எஸ்கேப் ஆகணும்னு தானே நினைப்பாங்க. தான் எப்படியாவது ஓடிடணும்னு. ஏன்னா பக்கத்துல வந்துட்டாங்க. பக்கத்துல வார் நடக்குது. இவங்க இவங்க இருக்கிற டவுன்லயே நடக்குது. தான் ஓடாம அந்த வார்ல பாதிக்கப்பட்ட 100 பிள்ளைங்க, இவங்க ஒரு சின்ன லேடி 100 பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே பதுங்கி 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 ஓடி ஓடி இந்த பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு 365 கிலோமீட்டர்ஸ். இப்ப சென்னையில இருக்கவங்கன்னா சென்னையில இருந்து ஏற்காடு, சென்னையில இருந்து நாமக்கல், அவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்தே இந்த 100 பிள்ளைங்களையும் பாதுகாப்பா கொண்டு அவங்க ஒப்படைச்சிட்டு அவங்க அப்படியே அப்படியே அவங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. எப்படின்னா அவங்க பிசிக்கலாவும் உடம்பு அளவுலயும் இவ்வளவு நடந்து நடந்து அப்புறம் மென்டல் டென்ஷன். இவ்வளவு பிள்ளைங்களையும் அவங்க அப்படியே பாதுகாப்பா கூப்பிட்டு 100 சின்ன பிள்ளைங்க. அப்ப எவ்வளவு சாக்ரிஃபைஸ், எப்படி ஒரு சாக்ரிஃபைஸ். ஆனா யாருக்குமே அதெல்லாம் இவங்க நினைச்சு கூட பார்க்கல. இது யாருக்கும் தெரியும்னு கூட. ஆனா இவங்க திருப்பி இங்கிலாந்துக்கு தன்னோட வயசான காலத்துல போகும்போது குயின் எலிசபெத் இவங்களை கூப்பிட்டு, யாரு இவங்க ஒரு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, குயின் எலிசபெத் கூப்பிட்டு தான் கூட உட்கார வச்சு அவங்கள அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம். ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி அவங்களுக்கு டின்னர் கொடுத்தாங்களாம். எல்லாரையும் பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு இவங்களையும் வச்சு. அப்ப ஆண்டவர் உலக மனுஷன் இவ்வளவு ரெக்கக்னைஸ் பண்ணுவான்னா ஒருத்தவங்களோட சாக்ரிஃபைஸ ஆண்டவர் எவ்வளவு ரெக்கக்னைஸ் பண்ணுவார். ஒன்னே ஒண்ணுதான், நம்மளோட எண்ணம் என்ன. நான் எதுக்காக நான் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றேன். ஒரு சின்ன காரியம் நான் விட்டு கொடுக்குறேன், நான் அதை சகிச்சுக்கிறேன், நான் அமைதலா இருக்கிறேன், நான் என்ன யோசிக்காம நான் மத்தவங்களை யோசித்து அவங்களுக்காக அந்த காரியத்தை நான் செய்யும் போது அப்ப ஆண்டவர் எவ்வளவு தூரம் அதுல பிரியப்படுறவரா, அதுக்கு அவரு பலன் கொடுக்கிறவரா, ஒரு ரிவார்டு ரெக்கக்னிஷன் நிச்சயம் கொடுப்பாரு. நீங்க செய்யற எந்த காரியமே இப்ப நம்ம வீணாவே போகவே போகாது. யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்? லூக்கு 6:35, லூக்கா 6:35 சொல்லுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணும். எனக்கு யார் பிடிக்குமோ அவங்கள பண்ணணும். அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்ற எல்லாருக்கும் பண்ணணும். எல்லாரும். ஆண்டவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவங்களுக்கும் அவருக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார்னா, நானும் நீங்களும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு, ஏசு அப்பா, ஏசு நமக்கு அப்பான்னா அவரோட பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவங்களா இருக்கணும். அவங்க ஒருவேளை உங்க ஹெல்ப்ப கொஞ்சம் கூட அதை ரெக்கக்னைஸ் பண்ணாதவங்களா, இல்ல அதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருந்தாலும், நீங்க இயேசுவோட பிள்ளைகளா இருக்கிறது நிமித்தம் நம்ம நிச்சயம் அந்த ஹெல்ப்பை பண்ணதான் செய்யணும். எதெல்லாம் செல்ஃப்லெஸ் ஆக்ட்ஸ், எதெல்லாம் தன்னலமற்ற காரியம்னே ஏதோ காசு பணம் கொடுக்கணும், ஏதோ ரொம்ப நானே படிச்சுக்கிட்டு இருக்கேன், நானே எனக்கே ஒண்ணும் முடியாது, நானே இன்னும் வேலையில கூட சேரல, இல்ல நானே
உடல் அளவுல பலவீனமான ஆளு. நான் எப்படி அடுத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் யாரையாவது பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் பண்றோம் பார்த்தீங்களா? நொந்து போய் அவங்க வாழ்க்கையில நொந்து போய் அன்னைக்கு நாள் நல்லா இல்லாம இருப்பாங்க. நீங்க குடுக்குற ஒரு ஸ்மைலு அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும். அது கூட நீங்களே ஒரு மோசமான டேல போயிட்டு இருக்கலாம். உங்களுக்கு கூட காரியங்கள் எல்லாமே நல்லா நடக்காத ஒரு நேரங்களா இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நீங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த காய்கறிலாம் வே பண்ற இடம் அது இது கியூல நிக்கும்போது, நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நம்ம நெறைய பொருள வச்சுக்கிட்டு, நெறைய காய்கறிய வச்சுக்கிட்டு போனோம். நமக்கு பின்னாடி இருக்கவங்க ஒண்ணு தான் வச்சிருப்பாங்க. அவங்கள ஜஸ்ட் முன்னாடி போங்க, எனக்கு முன்னாடி போய்க்கோங்கன்னு ஒரு வார்த்தை. அது கூட சொல்றதுக்கு நெறைய பேரு அவ்ளோ சண்டை போடுவாங்க அந்த கேஷியர்ட்ட. எப்படி அவங்க லைன்ல கியூல தானே வரணும். அது என்ன பெரிய காரியம் ஆயிரப்போகுது. அந்த ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம பண்ணலாம்ல. உங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நொந்து சோர்ந்து போயிருக்காங்கன்னா, ஜஸ்ட் அவங்க சொல்றத காது குடுத்து கேட்டீங்கன்னா போதும். நீங்க அட்வைஸ் பண்ணவோ, அவங்கள திடப்படுத்தவோ, என்கரேஜ் பண்ணவோ, எதுவுமே பண்ணலன்னா கூட ஜஸ்ட் லிசன் பண்றது. எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்படிப்பட்டவங்கள நீங்க லிசன் பண்றீங்க பார்த்தீங்களா? அது கூட ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ட் தான். அதே போல உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நல்லா வரும். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நல்லா செய்ய தெரியும். அப்படின்னா, நீங்க அடுத்தவங்கள மென்டார் பண்றீங்க பார்த்தீங்களா? ஒரு சொல்லிக் குடுக்குறீங்க. வா நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். நான் 90 மார்க் வாங்கியிருக்கேன். நீ 30 தானே வாங்கியிருக்க. நான் உனக்கு இந்த இந்த காரியத்த நான் உனக்கு டீச் பண்றேன். அப்படின்னு நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கை கொடுத்து அவங்கள தூக்கி விட்டு அவங்க ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட அதோட பலன் உங்களோட வாழ்க்கையில பெருசா இருக்கும். அவங்களும் ஆண்டவரோட பிள்ளைங்களா வந்து மாறுவாங்க. ஆஹ் ஆஹ் செல்வி அந்த இது போடுங்கப்பா, ஒரு அடுத்த ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ. நீங்க பாத்தீங்கன்னா அஹ், நம்மளோட செல்ஃப்லெஸ் ஆக்ட் வந்து கிவிங் அவர் டைம், எனர்ஜி அண்ட் ரிசோர்சஸ். ஃபுல் ஸ்கிரீன் முடிஞ்சா போடுங்க. Van der Velde leading at the moment. Oh my God, I can't believe it. Gerber's gone down again. Oh wow, he actually turned around. Van der Velde, he actually turned around, moving further away from the finish line to help Sam Martin complete his race. That is class. Now Van der Velde earning the respect of everyone in the stadium as well as his proud nation. Van der Velde leading at the moment. Oh my God, I can't believe it. Gerber's gone down again. Oh wow, he actually turned around. Van der Velde, he actually turned around, moving further away from the finish line to help Sam Martin complete his race. That is class. Now Van der Velde earning the respect of everyone in the stadium as well as his proud nation. போதும். திருப்பி அதை போட்டுருங்க. பவர் பாயிண்டே போட்டுருங்க. அடுத்த ஸ்லைட் போட்டுருங்க. இதுல பாத்தீங்க 2 அத்லீட்ஸ், 2 பேரும் ஹேர்டில் ரேஸ் போறாங்க. ஒருத்தர் அந்த ஹேர்டில்ஸ் தட்டி கீழே விழுந்துடுறாரு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்க ஒரு வேண்டர் பெல்லுன்னு திரும்பி வந்து மெனக்கெட்டி இவரை தூக்கி இது வந்து சாதாரண ரேஸ் கிடையாது. இது வந்து ஒரு டீம் ஈவெண்ட்டும் கிடையாது. இப்ப என் டீம்லயே ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா நான் போய் தூக்கி எடுத்து அவங்கள கூப்பிட்டு வந்தேன்னா அது ஓகே, அது எனக்கு புரியுது. ஆனா இவங்க எல்லாம் வேற வேற கண்ட்ரிஸை ரெப்ரசன்ட் பண்றவங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து அந்த மெடலை இழந்து போவாங்க, அந்த பொசிஷனை இழந்து போவாங்க. ஆனா அந்த வேண்டர் பெல்ன்றவரு அந்த உளுந்துட்டானேன்னு திரும்பி பின்னாடி போய் அவனை திருப்பியும் தூக்கிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வராரு. அப்ப இது எவ்வளவு பெரிய செல்ஃப்லெஸ் ஆக்ட். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த இதுல ஓடி இருக்காங்க, எத்தனையோ பேர் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஆனா எல்லார் பேரும் ஞாபகம் இருக்கிறது இல்ல. இந்த வேண்டர் பெல்லோட பேரு சாம் மார்டினை இப்படி கூட்டிட்டு வந்தாருன்ற பேரு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, எத்தனையோ வருஷம் போயும்.
அப்ப நம்ம செய்யற சின்ன காரியங்கள் கூட, சின்ன காரியங்கள், நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, அந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம். நான் தான் சொன்ன மாதிரி என்னால காசு பணம் தான் கொடுக்கணும் இல்லை, என்னோட எனர்ஜி, என்னோட டைம், என்னோட ரிசோர்சஸ் எதை வேணா கொடுக்கலாம். 5 அப்பம் 2 மீன் வச்சிருந்த அந்த சின்ன பையனுக்கு அவங்க அம்மா கொடுத்த சாப்பாடு அவன் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா அங்க என் ரைட்ஸ்ன்னு பேசாம அதை விட்டு கொடுத்து மத்தவங்களுக்காக அதை அவன் ஆண்டவர் கையில கொடுக்கும் போது அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதம். அந்த எல்லாரும் சாப்பிட்டதோட ஆசீர்வாதமும் இந்த பையன் மேலதான், இவனுக்கு தான் அது. அப்ப அவன் லைஃப்ல ஒரு நாள் கூட அவன் எந்த குறைவும் இல்லாம இருந்திருப்பான். கரெக்டா? ஆண்டவர் திருப்பி இன்னொரு சமயத்துல அவனுக்கு 5 ரொட்டியும் 2 மீனும் கொடுக்கல. அவனோட லைஃப் ஃபுல்லா அவனை ரொம்ப மேன்மையா எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பார். ஏன்னா அவனோட ஆட்டிடியூடு, என்கிட்ட இருக்குது இவ்வளோ, இதை நான் எனக்குன்னு வச்சுக்காம நான் அவங்களுக்குன்னு கொடுக்குறேன். அதே மாதிரிதான் ஆபிரகாம் லோத்து. ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, லோத்துக்கு கொடுக்கல. ஆனா லோத்துக்கிட்ட சொல்றாரு, நீ எடுத்துக்கோ. லோத்து செல்ஃபிஷா எது கண்ணுக்கு நல்லா பச்சையா இருக்கோ அதை நம்ம எடுத்துடணும், அப்பதான் நம்ம நல்லா செழிப்பா வாழ்வோம் அப்படின்னு. இப்ப இங்க நானு செல்வி அக்காலாம் இருக்கிற இடத்துல இப்ப வார் நடக்குது. உங்களுக்கு எதுனாலன்னு தெரியுமான்னு தெரியல. ஈரானோட ஆயில் ரிசோர்சஸ், ஆயில் நிறைய இருக்குது. அமெரிக்கா ஏற்கனவே நல்ல நிலைமையில இருக்காங்க, நல்லா சுபீட்சமா வாழ்றாங்க. ஆனா அவனோட ஆயிலும் எனக்கு வேணும். ஈரான்காரன் பாவம் தானே, அவனுக்கு அந்த ஆயில் வேண்டாமா? அங்க இருக்க ஜனங்களுக்கு அந்த அந்த வருமானம் வேண்டாமா? எனக்கு வேணும். அப்ப அடுத்தவங்களை கொஞ்சம் கூட யோசிக்காம அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிற காரியம் நிச்சயமா ஆபிரகாம் லோத்து உங்களுக்கு தெரியும் யார் ஆசீர்வாதமா இருந்தான்னு. இன்னொரு சின்ன இது நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற டைம், நானே சந்தோஷமா நான் நல்லா இருக்கிறப்பதான் நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் அப்படி ஒரு நாள் வரவே வராது. எல்லாருக்கும் எல்லா நாளும் சந்தோஷமா சமாதானமா அப்படி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால நீங்க அந்த நாளுக்காக வெயிட் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ. இந்த நாகமானோட வீட்டுல இருந்த ஸ்லேவ் கேர்ள், அந்த அந்த வேலை செய்யற பிள்ளை அடுத்த ஊர்ல இருந்து புடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளையோட மன நிலைமை எப்படி இருக்கும்? அது ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையில அவ தனக்கு காசு பணம் கொடுக்க முடியாது, அவரோட லெப்ரசியை குணப்படுத்த முடியாது. ஆனா அவளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், யார்கிட்ட போனா இது குணமாகும், அதை உடனே சொல்றான். எனக்கும் உங்களுக்கும் எத்தனை வாய்ப்பு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நீங்க காசு பணம் எல்லாம் செலவு பண்ண வேண்டாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்திருந்தா அவங்க அதுல அவங்களுக்கு அது உபயோகமா இருந்திருக்குன்ற எத்தனை நேரங்கள் இருந்திருக்கு. ஆனா நமக்கு ஏதோ எனக்கு சொல்ல தோணல, அப்படி கடந்து போற காரியங்கள் இல்ல. அவங்களுக்கு சொல்லக்கூடாது, இவங்க நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப்பா பண்ணியிருக்காங்க, நான் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும். அப்படி சில நம்மளோட மென்டல் பிளாக்ஸ் நம்மள நம்ம நல்லது செய்ய விடாம நிறைய காரியங்கள் நம்ம கிட்ட இருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம எடுத்தே போட்டுறணும். ஏதாவது அப்படி தோணும் போது நம்ம நாகமானோட வீட்டு வேலை செய்யற பெண்ணு நினைச்சுக்கணும், யோசேப்ப நினைச்சுக்கணும். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கான், அடுத்தவன் தான் ட்ரீமே ஒன்னும் நடக்காம நொந்து பொய் வழக்குல உள்ள உட்கார்ந்துருக்கான். அவன் போய் அடுத்தவன் ட்ரீமுக்கு பதில் சொல்றான், அடுத்தவங்களை என்கரேஜ் பண்றான், அங்க இருக்கிற வேலையை செய்யறான். அப்ப அந்த அடுத்த அவன் நிலைமையில இருந்து தன்னை பாக்குறான், அந்த சுயம்பாகி நிலைமையில இருந்து தன்னை பாக்குறான். பானை பாத்திரக்காரன்னா நான் இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற நிலைமையில இருந்து அவங்களுக்கு அந்த இது ஆண்டவர் சொல்ற அந்த காரியத்தை அவங்களுக்கு விடுவிக்கிறோம். இன்னொன்னு இந்த திமிர்வாதக்காரனை இயேசுட்ட சுகப்படுத்தது கூப்பிட்டு வராங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்கன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு வராங்க. அவங்க பெரிய செல்ஃபிஷா இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா தன்னலம் இல்லாம அவங்க கூப்பிட்டு வந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு வீட்டுக்காரன் அவன் கூரைய ஓபன் பண்ணதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு ஒருத்தன் பெர்மிஷன் கொடுத்தான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான செல்ஃப்லெஸ் பர்சன். ஏன்னா யாருன்னே தெரியல, இந்த திமிர்வாதக்காரன் யாருன்னே தெரியல. ஏசோ அவர் வீட்டுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு.
ஆனா சரி, அந்த மனுஷனுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கட்டுமே, பரவாயில்ல, என் ரூஃப் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல. அப்படி எத்தனை இடத்துல நான் விட்டு கொடுத்துருக்கேன். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஃபேவர் நடக்கட்டும், நானா போய் அவங்களுக்கு எதுவும் உதவி செய்யல. ஆனா அவங்களா வரும்போது எனக்கு ஏதோ ஒரு காரியம், ஒரு ஒரு இன்கன்வீனியன்ஸ், ஒரு டேமேஜ் நடக்கும் போது நான் அதை எவ்வளவு தூரம் பொறுத்திருக்கேன். அதனால இன்னொருத்தனுக்கு ஒரு நல்லது நடக்குது. அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்து போறானு, அவன் இவன் ரூஃப சரி பண்ணி கொடுத்தானான்னு தெரியாது. ஆனா இந்த ஆள் அதை டேமேஜ் பண்ண விட்டாரு பாத்தீங்களா, அவரோட ஆட்டிடியூடு, அவருக்கு நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருப்பாரு. அவருக்கு நிச்சயமான அந்த ஆசீர்வாதம். அதை பத்தி யார் வீடு, அந்த ஆள் பேரு எதுவுமே தெரியாது. ஆனா நிச்சயமா அந்த அந்த ஆக்ட ஆண்டவர் பார்த்து அவருக்கு அதுக்கு பதில் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 23:16-22 பாத்தீங்கன்னா, பவுலோட அக்கா பையன், அந்த பையனுக்கு ரொம்ப பணக்காரன் கிடையாது. அவனுக்கு பெரிய ராஜாட்ட போய் எங்க மாமாவை விடுதலை பண்ணுங்க பவுலன்னு சொல்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஆனா அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஒரு 40 யூதர்கள் இவனுக்கு எதிரா இவனை கொல்லணும்னு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் தெரியும். ரிஸ்க் எடுத்து, இவர் தான் எங்க மாமான்னு சொல்றதே ரிஸ்க். பவுல்ன்றவர் தான் இவன் மாமான்றது வெளியில தெரிஞ்சதுனாலே இவன் உயிருக்கு ஆபத்தானா, எதையும் நினைக்காம ஓடி தனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கரெக்டா அந்த செசரியாக்கு பவுல போக வைக்கிற அளவுக்கு அந்த அந்த காவல் தலைவன் அவர்கிட்ட சொல்லி அவங்க மாமாவை காப்பாத்துறாரு பாருங்க. எத்தனை இடத்துல நம்ம மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில. இந்த மாதிரி சூழ்நிலையா இல்லாம இருந்திருக்கலாம். சின்ன காரியங்களா இருந்திருக்கலாம், சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கலாம், சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அந்த நேரத்துல நம்ம கொடுத்திருந்தோம்னா அது அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும். எத்தனை நேரம் நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை பேரை நம்ம தைரியப்படுத்தியிருக்கோம், எத்தனை பேர் முன்னாடி நம்ம செலிப்ரேட் பண்ணாம இருந்திருக்கோம் அவங்கள நினைச்சு. அவங்களோட கீழே தாழ்வான நிலைமையை நினைச்சு அவங்க முன்னாடி ரொம்ப ஆட்டம் போடாம, பாவம் அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு நம்ம எத்தனை இடத்துல இருந்திருக்கோம். நீங்களும் நானும் அதை கேட்டு பார்க்கணும். அப்பனாதான் அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் என்ன பலன்னு. நீதிமொழிகள் 11:25 சொல்லுது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை யாருக்கா செய்யும் போது நிச்சயமா அதோட பலனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். மத்தேயு 25:35 சொல்லுது, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். இப்படி இருக்கிறவங்கள வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்கள்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அடுத்த மனுஷனை என்ன போல நான் நேசிக்கணும். இல்லைன்னா ஏசப்பா ஏசப்பான்னு நான் சொல்றது ஓகே, ஆனா அவர் என்ன பிள்ளைன்னு சொல்லணும்ல. இதையெல்லாம் அடுத்தவங்க பிளேஸ்ல என்ன நான் வச்சு பார்த்து நான் அனுதாபத்தினால அன்பினால நிறையும் போது நிச்சயமா லூக்கா 6:35 சொன்னபடி நீங்களும் நானும் உன்னதமானவருடைய பிள்ளைகள். உன்னதமான அந்த தேவன் என்ன பிள்ளைன்னு எப்ப சொல்லுவார்னா, நான் எப்ப அடுத்தவங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி சின்ன சின்ன காரியங்கள், நான் நம்ம கிளாடிஸ் அயல்வாட் மாதிரி, காரி டென்பு மாதிரி நம்ம உயிரை பணைய வைக்கணும்னு சொல்லல. சின்ன காரியங்கள் வீட்டுக்குள்ள உங்களோட தாய் தகப்பன் கிட்ட, முக்கியமா இந்த ஜென்சி வெளியிலலாம் சந்தோஷமா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவ்வளோ. ஆனா வீட்டுக்குள்ள வந்தவங்க அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இருக்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் அப்படி ஒரு எனிமீஸ் மாதிரி. அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கவே கூடாது. உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அந்த தாயை உங்களை பெற்று எடுக்கும் போது அந்த வலி எதுக்கு ஈக்குவல்னா, 20 போன்ஸ் உங்க உடம்புல இருக்க 20 போனை ஒரே சமயத்துல உடைச்சா எப்படி வலிக்கும், அது எப்படி இப்ப 20 போன் இப்படி உடையும்னா, ஒரு கார் உங்க மேல மோதுச்சுன்னா 20 போன் உடையும்.
அப்ப அந்த அளவு வலிய தாங்கி உங்களை பெற்றெடுத்து உங்களை அன்பு பாராட்டி உங்களை சீராட்டி தங்களால முடிஞ்ச எல்லாம் தகப்பன் அவர் சைட்ல அவர் வேலைக்கு போகணும்ன்ற அந்த உடம்பே முடியாது. ஆனா எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க. எப்படியாவது என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன உங்களால நீங்க அவங்களுக்கு பிரியமா நடக்கிறீங்களா? என் கூட பிறந்தவங்களை யோசிக்கிறீங்களா? இப்ப அம்மா ஒரு மாச கடைசி கொஞ்சம் தான் காசு வச்சிருக்காங்க, ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வச்சிருக்காங்க. எனக்கு இப்பவே வேணும், நான் நினைக்கிறது எனக்கு வேணும், என் சந்தோஷம் முக்கியம்னு அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க நிலைமையில உங்களை வச்சு பார்த்து நம்ம யோசிக்கிறோமா? நல்ல இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? யூ அண்ட் ஐ. நானும் நீயும் இல்ல, நீங்களும் நானும். அதுதான் கரெக்ட் இங்கிலீஷ், யூ அண்ட் ஐ. ஒரு சென்டென்ஸ்ல போடும்போது யூ அண்ட் ஐ அப்படி நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் யூ, அதர் பர்சன், அடுத்தவங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஃபர்ஸ்ட் வீட்டுல நம்மளோட தன்னலம் இல்லாத அந்த தன்மையை காட்டுவோம், அது அப்படியே வெளியில பரவும். இது தானா சுபாவத்துல வர்றதில்ல. ஒரு சிலருக்கு ஹெல்பிங் நேச்சரு, அந்த அந்த நேச்சர் கத்துக்கிறது தான். இட் இஸ் நாட் அ பர்சனாலிட்டி ட்ரெய்ட். இது பர்சனாலிட்டி ட்ரெய்ட் கிடையாது. இது நீங்களா கான்சியஸா செய்ய வேண்டியது. கடைசி ஸ்லைடு மட்டும் போடுங்க செல்வி, கடைசி ஸ்லைடு. இதுக்கு முன்னாடி சாரி, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடு ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். ட்ரெயின் இதை எப்படி குப்பையா போட்டுட்டு போனாங்க. ஏன்னா அவங்க என்ஜாய்மெண்ட், யார பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த அம்மா ஒரு டீயை கொட்டிடுறாங்க, ஒரு சப்வே ஒரு ட்ரெயின்ல டீ கொட்டிருது. அந்த அம்மா வாங்கி வச்ச டீ தான் தான் கழுத்துல போட்டிருந்த புது இந்த ஸ்கார்ஃப் எடுத்து, துப்பட்டா மாதிரி இருக்கிறத எடுத்து ஃபுல்லா தொடக்கிது அந்த அம்மா. யாருமே பார்க்கல, யாரும் அதை சொல்லல. இந்த அம்மாவும் அது பாட்டுக்கு இறங்கி போயிருக்கலாம். ஆனா இது சிசிடிவில கேப்சர் பண்ணி அந்த அந்த ட்ரெயின் இவங்க இந்த அம்மாவை ட்ராக் டவுன் பண்ணி இந்த அம்மாவுக்கு ஒரு புது ஸ்கார்ஃப் அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பி வச்சாங்களாம். அப்ப நீங்க செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றுமே அதை நோட் பண்றாங்களோ பண்ணலையோ, எப்பொழுதுமே நல்லது செய்யணும், ஒரு சாக்ரிஃபிஷியலா நடக்கணும்ன்றத நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அது சுபாவத்துல வர்றதில்ல, பழக்கத்துக்கு நம்ம தான் கொண்டு வரணும். கடைசி பிக்சர் போடுங்கடா. நம்ம நினைக்கிறோம் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம், அதனால மத்தவங்களை பத்தி நம்ம கேர் பண்ண வேண்டியது இல்லை. நீ இந்த கையில பிரெட் வச்சு நிக்கிறவரு அந்த பின்னாடி இருக்க பில்டிங்க்கு சொந்தக்காரர், பெரிய கோடீஸ்வரன். ஆனா ஒரு எர்த் குவேக்ல அப்படியே தரமட்டமா அவரோட வீடு எல்லாமே போயிடுச்சு. அவர் கியூல நின்று இந்த பிரெட்டை வாங்குறாரு. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம், நாளைக்கு நம்ம இன்னொருத்தவங்க இருக்கிற நிலைமையில நம்ம இருக்க மாட்டோம்ன்றது கேரண்டி கிடையாது. அதனால யாரையும் நம்ம அற்பமா எண்ணாதபடிக்கு எப்பவுமே அடுத்தவங்கள நமக்கு முன்னால நிறுத்தி, ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க அந்த கஷ்டத்துல நான் இருந்தா எப்படி இருப்பேன், நான் என்ன ஹெல்ப் எதிர்பார்ப்பேன், அதை நம்ம செய்யக்கூடியவங்களா இருப்போம். அப்ப நிச்சயமா நீங்களும் நானும் உன்னதமானவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் அப்படி சந்தோஷப்படுவார். நீங்க செய்யற ஒரு சின்ன காரியத்துக்கும் ஆண்டவர் அப்படி அவர் தட்டி கொடுப்பாரு, அதுக்கு உங்களை ரிவார்ட் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரு.